ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிங்கி அண்ட் ஒலிவா. போலாண்டில் வாரத்துக்கு 2 நாளாவது இங்கே வந்து விவசாயிங்கெல்லாம் சேர்ந்து மார்க்கெட் மாதிரி போடுவாங்க. ஓகேவா? அது வந்து நம்ம ஊரில் அந்த சந்தையெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி மார்க்கெட் தான் இங்கே போடுவாங்க. விலைவாசி வந்து நம்ம இங்கே ஊர் இந்த ஷாப்ஸில் மால்லலாம் போய் வாங்குறத விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி கம்மியாக இருக்கும். நான் இன்னைக்கு சாட்டர்டே நானும் என் ஹஸ்பண்டும் போய் வாங்கின திங்ஸ் எல்லாம் ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி காமிக்கிறேன் விலைவாசியோட. இங்கே எப்படி இருக்குது அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதனால. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஐட்டமாக பார்த்துடலாம். இது வந்து போலாண்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பன்னு. இங்கே வந்து பன் அப்படின்னாலே வந்து இந்த மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இருங்க காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இங்கே இவ்வளோ நீளமான ஒரு பன்னு, ஆனால் பேர் தெரியாது எனக்கு, ஏன்னா போலீஸில் எழுதியிருப்பாங்க. இதை வந்து இது அப்புறம் இந்த சின்ன சின்ன பன்னெல்லாம் வந்து நிறைய மக்கள் இங்கே வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க வந்து சும்மா இந்த பர்கரு சாண்ட்விட்ஜ் அந்த மாதிரி தான் நிறைய சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி இந்த இட்லி தோசை அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. ஸோ இது வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு 20 ரூபா வரும். ஓகேவா? இந்த ஒரு பெரிய பன்னு. இது வந்து நான் வேறு கடையில் வாங்கினேன். இருங்க. அடுத்து வந்து வெங்காயம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஏன் நான் வந்து இந்த சிவப்பு கலரில் இருக்கும்ல அந்த வெங்காயம் ஏன் நான் வாங்க மாட்டிருக்கேன் அப்படின்னு. அது வந்து என்னமோ இங்கே காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வெங்காயம் வெள்ளை கலரில் இருக்குல்ல, இதுதான் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்குது இங்கே. இது வந்து எப்படின்னா 1 கிலோ வந்து மார்க்கெட்டில் இங்கே ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் நான் வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு 125 ரூபா அந்த மாதிரி வரும். இது நான் அந்த சிவப்பு வெங்காயம் வாங்கினேன்னா அது ஒரு 160 70 அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் இதுவே ஓகே தான் அப்படின்னு வாங்கினேன். ஸோ வெங்காயம் வந்து ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் தான் நிறைய வாங்கினேன். ஏன்னா இங்கே ஃப்ரூட்ஸ் வந்து இந்த சம்மர் டைமில் நீங்கள் இந்த மாதிரி சந்தைக்கெல்லாம் போனீங்கன்னா இங்கே நிறைய ஃப்ரூட்ஸ், அதுவும் இங்கே விளையக்கூடிய ஃப்ரூட்ஸ்லாம் வகை வகையாக இருக்குமா, பெரிஸ் முக்கியமாக, அது வாங்கினேன். சரி, இது என்னன்னா இந்த மிளகா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, வாசமும் வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் இது காரமாக இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த பஜ்ஜி மிளகாலாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சரி, ஓகே, நம்ம வாங்கி ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அந்த வாசம் அது பார்க்க அந்த ஷைனி அதெல்லாம் பார்க்கவே வாங்கணும் அப்படி ஆசையாக இருந்தது. இது வந்து நான் வந்து 100 கிராம் வாங்கினேன். எவ்வளோ அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 ஸ்லாட்டினா எவ்வளோ, மைண்ட்லேயே வந்து கொஞ்சம் கன்வர்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 170 ரூபா அந்த மாதிரி வரும். 100, ஓகேவா? இது ஃபுல்லாக கொஞ்சம் 100 வராது, கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஏன்னா சில மிளகாலாம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி இதாகிடுச்சுல, ஒரு மாதிரி வதங்கி போன மாதிரி ஆயிடுச்சுல, அதனால் இது வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுத்தாங்க. 170 ரூபா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூபெர்ரி வந்து இங்கே விளையக்கூடிய ஃப்ரூட்டு, அதனால் நிறைய கிடைக்கும். ஆனால் ப்ளூபெர்ரி சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப நல்லது இங்கே. இது வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கினேன் ப்ளூபெர்ரி. 1/2 கிலோ அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 அந்த மாதிரி வரும். 400ஆ? ஜஸ்ட் திங்கிங். ஏன்னா அது வந்து 16 ஸ்லாட்டி போட்டிருந்தாங்க, அப்போது 400 வரும். ஆமாம், அதனால் ஸோ ப்ளூபெர்ரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த முக்கியமாக இந்த சம்மர் சீசனில் ப்ளூபெர்ரி அதிகமாக இருக்குமா, ப்ளூபெர்ரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால் நான் வந்து இது வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். நான் மஃபின் அந்த மாதிரியும் செய்வேன் ப்ளூபெர்ரி வச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது நம்ம ஊரில் இருக்கான்னு எனக்கு தெரியல. இது பேர் வந்து பிளாக்பெர்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இது. ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி உருண்டையாக இருக்குல்ல, அது நல்லாயிருக்கும் இது சாப்பிடும்போது. இது வந்து இந்த ஊர் காசுக்கு எவ்வளோ அப்படின்னா, இந்த ஒரு பாக்ஸே வந்து எவ்வளோ அப்படின்னா 130 ரூபா அவ்வளோ வரும். எல்லாமே கொஞ்சம் விலை கம்மி தான் இங்கே. ஆனால் கேஷ் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து கார்டு அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க. அடுத்து என்ன வாங்கினேன் அப்படின்னா இந்த ப்ரொக்கோலி வந்து நம்ம ஊரில் எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ப்ரொக்கோலி இங்கேயே போகலான்லே நல்ல ஒரு விளைச்சல் இருக்குது. இது எவ்வளோ அப்படின்னா ஒரு 120 ரூபா வரும் நம்ம ஊர் காசுக்கு இந்த ஒரு ப்ரொக்கோலி.
ஆனால் நல்லா பெருசாக இருக்குல்ல, நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி. முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி சந்தைக்கெலாம் போய் வாங்கினா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. இது அதுக்கப்புறம் ஆரஞ்சோட விலை தான் வந்து என்னால் நம்பவே முடியல. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி ஆரஞ்சு இருக்கான்னு தெரியல. ஆனால் நான் எப்போ இந்தியாவுக்கு வந்தாலும் ஆரஞ்சு வந்து எப்படி இருக்கும்னா இந்த பச்சை கலரில் மஞ்சள் கலரில் அதுவும் சின்ன சின்னதாக இருக்கும், புளிக்கும் அப்படி தானே. ஆனால் இந்த ஆரஞ்சு வந்து நல்லா இனிக்கும், நிறைய ஜூஸ் இருக்கும். ஐ திங்க் ஹைப்ரிட்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இது எவ்வளோ சொன்னாங்கன்னா 3 கிலோ வந்து 120 ரூபா. எவ்வளோ கம்மியில் 3 கிலோ 120 ரூபான்றது. அதுவும் இந்த மாதிரி சந்தைக்கு போனால் தான் இவ்வளோ விலை கம்மியாக இருக்கும். அதனாலேயே நான் வந்து கிட்டத்தட்ட 6 கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஆரஞ்சு ஜூஸ் வந்து டெய்லி குடிக்கிறது நல்லது தானே. இருங்க காமிக்கிறேன். ஓ இட்ஸ் ஹெவி. 6 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஸோ டெய்லியும் வந்து நிறைய குடிக்கலாம் அப்படின்னு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. நான் ஜூஸ் போடும்போது காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா ஜூஸியாக இருக்கும். உள்ள சீட்ஸ் வந்து அவ்வளோ இருக்காது, ஒரு 2-3 அவ்வளோதான் இருக்கும். ஐ திங்க் ஹைப்ரிட்னு நினைக்கிறேன், பார்க்கலாம், நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இது ஒரு 6 கிலோ. ஸோ 3 கிலோ வந்து 120 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் வெளியில் நீங்கள் மாலு இந்த ஷாப்பிங் ஸ்டோர்ஸ்க்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 கிலோவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா அந்த மாதிரி வரும். ஆனால் இங்கே 3 கிலோ வந்து இவ்வளோ சீப்பாக கொடுத்தோடனே கடகடன்னு வாங்கிட்டேன் நான். அடுத்து சம்மர் எப்படா வரும்னு நான் காத்திருக்கிறதே வந்து இந்த பழத்துக்காக தான். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம். இந்த செடி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே ஐ திங்க் இட் இஸ் இம்போர்ட்டட். இந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஆனால் ஒவ்வொரு வெரைட்டி. இப்போ எப்படி நம்மளுக்கு ஆப்பிள் அதுக்கெல்லாம் ஒரு மாம்பழத்துக்கெலாம் வெரைட்டி இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு வெரைட்டிக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த வெரைட்டி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 1 கிலோவுக்கு எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா அந்த மாதிரி வரும். எல்லாமே வந்து அந்த 200க்குள்ளே தான், அந்த 150க்குள்ளே அப்படி தான் வந்தது. ஸோ இது வந்து 1 கிலோ பத்தாது. ஏன்னா இது வந்து எப்படி தெரியுமா, எங்களுக்கு பாப்கார்ன் மாதிரி. ஏதாவது படம் பார்க்குறோம் இல்லை சும்மா இருக்கோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து பாப்கார்ன் இந்த வேர்க்கடலாம் இப்படி எடுத்து வேக சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த பழமும். அதனால் நான் வந்து கிட்டத்தட்ட 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இதுங்க காமிக்கிறேன். இதுவும் அதே இதுதான். இங்கே இதுவும் அதே இதுதான். ஆனால் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. ஏன்னா இது வேறு வெரைட்டி ஃப்ரூட்டு, இது வேறு வெரைட்டி ஃப்ரூட்டு. ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. அவங்க எழுதியிருப்பாங்க போர்டில் இதுதான் அப்படின்னு. அதை பொறுத்து டேஸ்ட் எது நல்லாயிருக்கும்னு பார்த்து வாங்கிக்கிறது தான் இது. அதுக்கப்புறம் முக்கியமானது, நான் அந்த மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு வந்து காரணமே முக்கியம் என்னென்னா ஃப்ரெஷ்ஷான மில்க் வாங்கிறதுக்கு தான். இது ஒரு பாட்டில் இல்லை, எத்தனை பாட்டில் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான பால் வந்து குடிக்கணும்னா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஊரில் இருக்கிறம்போது நம்ம எதெல்லாம் அதிகமாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரில. ஆனால் நம்ம வந்து அதை விட்டு தள்ளி போகும்போது அது கிடைக்கலன்னும் போது அது ஒரு மாதிரி ஒரு ஏக்கமாக இருக்கும்ல, ஐயோ ஃப்ரெஷ்ஷாக குடிக்கணும்னு. ஏன்னா இங்கே உள்ள பாலெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ்டாக இருக்குமா. நீங்கள் வந்து லைஃப் ஸ்பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷெல்ஃப் லைஃபே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் கூட அந்த பாலை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். சும்மாவே நீங்கள் குடிக்கலாம், ஏன்னா காய்ச்ச தேவையில்லை. அந்த மாதிரி நல்லா ஹைலி ப்ராசஸ்டு. எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. இது வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான பாலா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் டேஸ்ட் நல்லா இருந்ததா, சரி இந்த ஃப்ரெஷ்ஷான பால் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நான் போய் வாங்கினேன். அதுவும் லாஸ்ட் டைமே வாங்கி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். என்ன பண்ணுவேன்னா மொத்தமாக வாங்கி ஃப்ரீசரில் போட்டுருவேன். எவ்வளோ தேவையோ அப்போ மட்டும் எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. எவ்வளோ வாங்கியிருக்கேன் பாருங்கள். இல்லை 4 பாட்டில் வாங்கியிருக்கேன். ஒவ்வொன்றும் வந்து 1.5 லிட்டர் வரும். 1.5 லிட்டர் பாட்டில் இது. ஒரு பாட்டில் வந்து நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ 250 ஸோ 1000 ரூபா. ஜஸ்ட் சேயிங் ஹவ் மச். இந்த 4 லிட்டர் கிடையாது, ஏன்னா ஒரு பாட்டில் வந்து 1.5 லிட்டரா. ஸோ இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வந்து ஒரு 1000 ரூபா வரும் நம்ம ஊர் காசுக்கு. நம்ம ஊரில் வந்து இது கம்மி தான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து பாதி இல்லை, முக்கால்வாசி நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். ஸோ இன்னைக்கு குடிப்பேன்.
இந்த பால் வாங்கினா மட்டும்தான் நான் பாலே குடிக்கிறேன் தெரியுமா. மற்ற இங்கே ஸ்டோரில் வாங்குற பாலெல்லாம் வந்து சும்மா மில்க் ஷேக் அந்த மாதிரி எடுத்துக்கிறது தான். இது வாங்கினா தான் காலையில் ஒரு டம்ளர் பால், நைட் ஒரு டம்ளர் பால் அந்த மாதிரி எடுத்து குடிக்கிறேன். ஏன்னா அந்த வாசம், அந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லு, டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். மேபி என்ன மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு வேணால் அது புரியும். என்னடா இது இவங்க இப்படி பாலுக்கெல்லாமா இவ்வளோ பேசுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க சில பேர். ஆனால் இது வந்து இதுக்கு கிடைக்காது. அதனால morning party, evening party, lunch party. Now you're gonna eat, drinking a party morning. எஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வாங்கினேன். இதை பார்த்த உடனே எனக்கு வாங்கணுன்னே இருந்தது. உடனே வாங்கிட்டேன். இங்கே வந்து நம்ம ஊர் கத்தரிக்காய் இருக்குல்ல, அது வந்து சின்ன சின்ன கத்தரிக்காய் இருக்கும்ல, நம்ம ஊரில் அந்த கலர் கலராக கூட கத்தரிக்காய் இருக்கும், ஆனால் உருண்டையாக இருக்கும்ல, அந்த கத்திரிக்காய் இங்கே கிடைக்காது. அது இங்கே விளையாது. பெரிய கத்திரிக்காய் இருக்கும்ல, பெருசாக எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் இங்கே கிடைக்கும். ஆனால் இந்த கத்திரிக்காவை பார்த்த உடனே எனக்கு வாங்கணும்னு அவ்வளோ ஆசை வந்துருச்சு. இதை பாருங்களேன் எவ்வளோ ஷைனியாக, அப்புறம் அந்த ஃப்ரெஷ்னஸ் அதை பார்த்தாலே தெரியும். ரொம்ப சாஃப்டாக. எனக்கு இது பார்த்த உடனே ஐயோ இதை வாங்கி ஆகணும். டேஸ்ட்டு தெரில எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் வாங்கி இன்னைக்கு வந்து நான் சமைச்சு பார்க்க போகிறேன். நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தடவையும் போய் இதை தான் அதிகமாக வாங்கிட்டு வருவேன். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நல்லா பார்க்கவே தெரியுது அந்த அந்த நசுங்களை எதுவும் ஆகலை. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அந்த ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. அவ்வளோதான். மொத்தமாக வந்து இவ்வளோ பொருளும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இனிமேல் தான் போய் லஞ்சே சமைக்க போகிறேன். சால மீன் வாங்கிட்டு வந்தோம், அதை வச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை பை.